சிக்கன் பக்கோடா குழம்பு. டேய் அது அறிவு கேட்ட நாயே, அது என்ன பாத்திரம்டா பிசுபிசுன்னு ஆவண்டா இப்போ. என்ன குழம்பு என்ன பிசுபிசு அந்த கழுவு மாதிரி பாரு செத்துறாங்க. டேய் குழம்பு நான் துன்றல கம்முனிரா துன்றல. நல்லா இருக்கும். மயிர் மாதிரி இருக்கும். எனக்கு இப்பே கொமுட்டுது. இதெல்லாம் நான் சத்தியமா பார் தூக்கலான காரமான சிக்கன் குழம்பு ஓடுது. ₹30. சரி ஓகே. ஏய் என்ன வேணும்? பைத்தியக்காரன் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். சொல்லு. அவன் இது பேசினேன். இஞ்சி பேஸ்ட் ஜீரகம் கடுகு போயிட்டு வா. சட்டி நான் நீ கம்முனிரா. நான் வெட்டுவேன். அப்ப நீ சமைக்கிறேன். நான் வெட்டது அது நீ வெட்டது கரப்ல உரு. நீ உருவினா. வேணாம்டா சொன்னா கேளுடா. நான் செய்யறேன்டா. டேய் நீ அது ஆனா சமைக்கிறதெல்லாம் நான் தான் பண்ணேன். டேய் சொல்லிட்டேன். டேய் எனக்கு தெரியாதடா. இது கருவேப்பிலை உரி அப்புறம் கேஸ் டேய் பண்ணிடலாம். நான் சிக்கன் அடிச்சதால கேஸ்லாம் போடுறேன். நான் பைத்தியம். உப்புலாம் ஜாக்கிரதை. அது அப்படியே மேல இவ்வளவு உப்பு எதுக்கு? தக்காளி எதுக்கு? நான் கிரேவி மாதிரி செய்ய போறேன். நீ தயவு செஞ்சு கிரேவிக்கு தான் ஓடி எடுத்துங்க. அப்படி என்ன இல்லடா. பரவாயில்லடா பாத்துக்கலாம்டா. லைட்டா மேல தடவி நெருப்புல சுட்டுலாம். டேய் பைத்தியமா நீ. இஞ்சி போட்டு பேசிட்டேன். பக்கோடா பண்ணலாம்டா, சொல்றதே கேளுடா. கிரேவி வச்சினா நக்கு சொல்றேன். டேய் சாப்பிடுடா. இவ்வளவு கறி இருக்குடா. தொட்டு பாருடா. டேய் கிரேவி வச்சி குழம்பு குடி ஓட அந்த என்ன குழம்பு குடி ஓட அந்த என்ன டேய் தெரியல தலைவரே. ஏய் நான் கிரேவி மாதிரி நல்லா செய்ய போறேன். பொறுமையா செய். ஹாய் ப்ரோ, நாங்க சிக்கன் செய்ய போறோம். ஏன்டா வைக்கிற? அங்க டேபிள்ல வைடா. என்னன்னா சும்மா இல்லாம சமைக்கிறது. டேய் அவன் வேற சும்மா இல்லாம வந்து சமைக்க போறான். நான் அடி நான் சமைச்சே அவன் என் கையில சாப்பிடுறீங்கன்னு சிக்கன். டேய் மஞ்சாத்தூள் நல்லா போட்டு இது பண்ணா. என்னடா இதெல்லாம் ஆன் பண்றா பாலா. இன்னும் கொஞ்சம் எண்ணெய் 1 லிட்டர் வேணும்ன்றா வீட்டுல. நான் அதெல்லாம் முடியாதுண்ணா. அதை போட்டு நல்லா இது பண்ணு. அவ்வளோ லைட்டா பயமா இருக்கு பாருங்க. பவர் இருக்காது, ஓவரா பவர் இருக்காது. டேய் நல்லா ஆஃப் பண்றீங்க. என்ன சவுண்ட் வருது. டேய் இது வெடிச்சிரும்டா. அட்டா மோய சாம்பார். அவனேடா. டேய் என்ன? ஓ இந்தடா. சட்டி வெங்காயம் நறுக்குடா. அடோ டேய் நான் பொக்கடா போட்டுக்கலாம்டா. பொக்கடா போட்டுக்கலாம்டா. எப்பறா போடு போடா. அது பண்ணாம்டா. தேங்காய் ஊத்தினா லைட்டா. டேய் இங்க காட்டு. கெட்டுடா. நீ ஐயா அது வெங்காயம் நறுக்குடா டக்குனே. சவுண்ட் கீழ வரைக்கும் இருக்குடா. அப்ப ஓடி வந்து லாஸ்டா வெங்காயம் போடு. லாஸ்டா போட்டுக்கலாம்டா. நீ தப்பு நறுக்குடா பாலா. சிரி பேத்த நான் டைம் ஆயிரும்டா ப்ளீஸ்ண்ணா. அவரு வேற வந்துருவாடா திருப்பி மேல. கட்ட. பாப்பா. டேய்டா டேய் வெறு பேத்த அவனே முடி. தேங்க் யூ. ஏய் அவன் ஃபேன் போடு. வா இங்க வா எங்க வா. நாடு பத்த வச்சு போட போறியா? இல்ல அந்த வனோரா. டேய் நீ போடா. நீ என்னடா பாத்துறடா. இது நம்ம பொக்கடா மிக்ஸ் செய்யறோம். தயிர். டேய் அப்ப தயிர். இங்க மூஞ்சி உன்னை என்ன சொன்னா நானு? எப்பவுமே சூப்பரா இருக்கும். பாரு என்ன ஸ்டைல் ஆடுற தலைவர். என்னடா பண்ற? டேய் வெட்டி எனக்கு கீழ போட்டு. நீ எங்க வேலை பார்த்துக்கலாம்டா. வேலை பார்த்த. அவர் மாஸ்டர் அவருக்கு. கட்டிங் மாஸ்டர் அவரு. ஏய் வெறு பேத்த
ஏய் இருடான்னு சொல்லிட்டேன் நானு. நம்ம பாலா நீ இருடா பாலா. டேய் அப்ப இந்த மசாலா எதுக்கு வாங்கினது சொல்லு. நீ இருடா நான் பாத்துறேன். டேய் கத்தாதடா. ஏய் பாலா. லைட்டா தான் போடு. பாலா. நான் கத்தாத நான் கீழ வரை கேக்குது நான் போகும்போது நீங்க பேசுறது. அவன் ஏதோ ஒரு பாய் மாதிரி வேலை பண்றான். அவன் எடுத்து வா. தக்காளி அங்க டேய் இப்பெல்லாம் நான் சாப்பிடவே மாட்டேன் சத்தியமா எனக்கு தேவையில்லை. இந்த இதெல்லாம் இங்கதான் என்னென்ன உட்காந்தானுங்க எனக்கு தான் தெரியும். கழுவி விட்டு போடு. டேய் அந்த இன்னொரு பாத்திரம் எடுத்துரும். அந்த இதுல போய் பாத்திரம் எடுத்து. நான் சத்தியமா வெறுப்பு. டேய் அது அறிவு கேட்ட நாயே அது என்ன பாத்திரம்டா பிசு பிசுன்னு ஆவண்டா இப்போ. என்னை குழம்புனா ஊத்தி. பிசு பிசு அந்த கழுவு மாதிரி பாரு செத்துறானா. ஒருத்தவன் சமத்தி எனக்கு இப்பயே கொமுட்டுது. இதெல்லாம் நான் சத்தியமா பாறேன். பாலா உன்னா என்னடா வந்து எல்லாமே. சரி ஆஃப் பண்ணிடுறா கேஸ். இப்ப டும்முன்னு இப்படி போறோம். ஏய் உன் கை ஏன் நடுங்குது? தெரியலண்ணா. டெய்லியும் வேலை பார்க்கறான். சி அண்ணா அது நரம்புல அடிபட்டனால அப்படியே கலர் பண்றாரு பாருங்க. என்னாச்சு? இல்லடா நான் வெடி கட்டினேன் ஒரே ஒரு கால் மட்டும் அங்க விழுந்துருச்சு. நான் தூக்கி போட்டுமா டேய் கழுவி போட்டுக்கலாம்டா டேய். தூக்கி போட்டு அது எவ்வளோ பாக்டீரியா ஸ்கிரீமிங் துண்டும். இப்போ எல்லாமே டும்மா போகுது. இந்த மாதிரி ஒரு சமைச்சு நான் பார்த்தது டும். டேய் ஏய் நான் பொக்கன மாதிரி இதுல போட்டு ஃப்ரை பண்ணி சத்தியமா வெறுப்பு. தக்காளி வெட்றா. ஏன் குழம்பு குடிக்க போறியா? போடு. ஏன்னா நான் வறுத்துடலாண்ணா. ஏய் வேற ஆக்சுவலா சிக்கன் பக்கோடா குழம்பு சிக்கன் பக்கோடா இங்க காட்டு. டேய் ஒழுங்கா இரு. இங்க காட்டு. சிக்கன் பக்கோடா குழம்பு சத்தியமா என் வாழ்நாள்ல ஸ்மெல்லு தாங்க. சிக்கன் போது எனக்கு எருமை ஞாபகம். அங்கே இருக்கு பாரு கரண்டி. சரி யாரா வீடியோ பிடிக்கீங்களா? கரண்டி எடுத்துருவேன். ஏய் உப்பு குடுறா. உப்பா இஞ்சி போட்டு பேசிட்டு வரணும்டா இதுக்கு. டேய் உப்பு ஆமாண்ணா இல்லைண்ணா நல்லா இருக்காதுண்ணா. உப்புடா. போதும் பார்த்தல. டேய் கை வச்சு பண்ணடா. உப்பு கறி என்ன பண்ண போற? கருவேப்பிலை என்ன? டைல்ஸ் வெடிக்கும்டா ஈட்ல. ஆமாடா. அடடா டேய் கடவுளடா. தக்காளி வெட்றா தக்காளி. டேய் என்னடா? டேய் இதுக்கு தக்காளி எல்லாம் வேணாம்டா அப்படியே போடாத. சொன்னடா வெடிக்கும்டா டைல்ஸ். ஊரு நான் கத்திக்கிறேன். டேய் டைல்ஸ் வெடிக்கும்டா அரி. ஊருடா டைல்ஸ் வைக்கல. நான் வெச்சதுக்கு அப்புறம் தான் வைக்கலடான்னு. என்னடா ஆஃப் பண்ற டேய். நான் பச்சை மிளகா போடு. டேய் என்னடா ஆஃப் பண்றீங்க? இப்படி ஒரு சமையல் நான் பார்த்ததே கிடையாதுடா. காரத்தாரமான உப்பு மிளகா. சத்தியமா என் வாழ்நாள் நான் இதுக்கு போடுற எல்லாத்தையும். மிளகுடி இந்த புடுறா இது புடுறா. தக்காளி வெட்றா தள்ளுடா. இந்த கத்தி எடுத்து சொல்ற மாதிரியா? இப்படி ஒரு சமையல் நான் பார்த்ததே ஒரு இது இல்ல. நூறுடா டேய் சிக்கன் போடு. நான் முட்டை போடணும் அதுல. முட்டை வீட்டுல இருக்கு. ஆடாங் ஓயா டொமேட்டோ. பயிர் பத்தி டேய் என்னடா பண்ற? ஆயாமா காரத்தரமான சிக்கன் பக்கோடா குழம்பு. இப்போ ஐயோ எப்படி வர போகுது? நான் ஆஃப் பண்றேன். டேய் குழம்பு நான் துன்றல கம்முனிரா துன்றல. நல்லா இருக்கும்ல? நல்லா இருக்கும் அவ்வளவுதான். மயிர் மாதிரி இருக்கும். நீ சாப்பிடாம இருக்கணும் அவ்வளவுதான். அவ்வளவுதான், நல்லா இப்போ இருக்கும். இப்போ வந்து செட்டி வெடிக்குதான். செட்டி இல்ல சட்டி வெடிக்குது. ஐயோ உங்க வச்சுக்கின்னு. ஏய் என்னடா தக்காளி சட்னி வைக்கிற அரி? இதுதான் கத்தி கரண்டி. சாவு. தக்காளி எனக்கு மட்டும் ரொம்ப டைம் ஆகும். புரியுதா? தக்காளி எனக்கு மட்டும் ரொம்ப டைம் ஆகும். புரியுதா?
டேய் தண்ணிலாம் ஊத்தக்கூடாதுடா. கிரேவி வரும். அப்படி கிரேவி தூக்கலான காரமான சிக்கன் குழம்பு. மயிர் குழம்பு. இது பார்த்தா என்ன சிக்கன் குழம்பு மாதிரியா இருக்கு. தேங்காய் வேற அரைச்சு ஊத்துறாங்க. இது உக்காந்துக்கலாமா? டென்ட் தான் ஆல்வேஸ் இமீடியட் மங்கம். டேய் சூப்பரா செம ஸ்மெல் இருக்கும். நானும் ஃபர்ஸ்ட் சொதப்பின பார்த்தா குழம்பு வாசனை வருது. ஏய் வெஸ்டாண்டா டேய் விடுடா. கேமரா மறைக்காத. ஓடுற நரி இல்ல ஒரு நரி கொல்ல நரியா ஓடுது. ஏய் சிக்கன் பக்கோடா குழம்பு இது. சிக்கன் பக்கோடா குழம்பு. இண்டி ஒண்ணுமா தட்டு இது ஒரு சமையல் நீ தட்டு வச்சு உட்காந்து இருக்க. அது ஏய் அதான் அது ஒரு குழம்பு நீ வர கல்வி வேணுமா? ஏய் சாப்பிடுவாங்க. நல்லா நீங்க சாப்பிட்டு நீங்க மூட்டி சாப்பிட்டா ஏய் ஓகே நான் சாப்பிடுறேன் நீ சாப்பிடலாம். நான் சாப்பிட்டு நீ சாப்பிடலாம். கிண்ணம் ரெடி. ஏய் அவுத்து விட்ற மாதிரி எல்லாம் தண்ணி வந்து எதா பண்ணிட்டு காட்டு. என்னது இது ஆட்டு. என்னதுல கோழி ஆட்டு வாங்கிட்டு ஈரல் கூட ஆட்டு தானே வரும். ஆட்டா இது பேர் ஆட்டுலாம் வந்துடலாம். கோழியோட ஆட்டா? ஆமாடா ஆட்டு தானே. ஐயோ சாப்பிட்டு கழுவுணுமா? கோழிக்கால் சமைத்த 3 மாணவர்கள் நீ எதுக்கு கிண்ணத்தோட உட்கார். அவன் சொன்ன மாதிரி கோழிக்கால் சமைத்த 3 மாணவர்கள் பலி. அந்த கிண்ணம் இப்ப எது உனக்கு? அது ஒரு இது வந்து நீ சாப்பிடுறதுக்கு கிண்ணம். சிக்கன் ரைஸ் சிக்கன் ரைஸா? அவ்வளவுதான். ஐடியா பண்ணி மெதுவா பண்ணி யோசிச்சு பண்ணலாம். அப்ப நம்ம குக்கிங் பண்ண ஆரம்பிச்சலாமா? அரி எல்லாத்தையும் கலந்து போடலாம்ண்ணா. அடுப்பு இருக்கு, கேஸ் இருக்கு, நம்ம என்ன பிரச்சனை? ஏய் இத ரத்தம் வருதுடா. அந்த கோழி உயிரோட இருக்குன்னு நினைக்கிறேன். கோழி உயிரோட. சாப்பிடும் போதெல்லாம் சாப்பிடும் போது கேளு. ஆக்சுவலா கழுவும் போதுடா எலும்பு கடி கேளு. எலும்பு கடிக்கும் போது சாப்பிடும் போது எங்க வீட்டுல எலும்பு கடிக்கும் போது இப்படி மிஸ் ஆகி கீழே ஊந்துரும். உடனே எங்க அப்பா எல்லாம் கோழி உயிரோட இருக்கும். எலும்பு கடிக்கும் போது அது எலும்பு கோழி உயிரோட ஒரே தட்டுனா சைட்ல இருந்து என்னடா இங்க தண்ணி ஊத்துது. வேர்வை கோழிக்கு வேர்க்குதான். இவனானா வேர்க்குதுன்றான். கோழி அழுகுது போலவே. சமையல் செய்யற போனடா கீரை கறி வாங்க தெரியுமா? இல்ல இப்ப வெளியே போகுது. ஒரு கால் அந்த பக்கம் ஒரு கால் இந்த பக்கம். இப்ப எதுக்கு நீ கிண்ணத்து? நான் சத்தியமா கிண்ணத்து எடுத்து அப்படி ஓடுறேன். ஏய் வர வர சொல்லா கிரேவி ஸ்மெல் போய் தான் ரீரா ஸ்மெல் வருது. அவளோட வெந்துச்சுடா. செருப்பு பிஞ்சிடும் 2 பேரும். கட்டி தட்டு பாப்பா. இல்ல கர்த்துனி எத்தனடா ஏதாச்சும் கர்த்துனி அந்த கேமரா தள்ளி விட்டீங்கன்னா அடிப்பா 2 பேரையும். என்னடா கீரை ஆத்திரம் பண்ணி பண்ற? ஒரே கூத்தா இருக்கும்.